பிரைஸ் தி லார்ட். காச நோயால் வருந்தி தன் 2 நுரையீரல்களையும் அநேகமாக இழந்து போன ஒரு பெண் இருந்தாள். அவளுக்காக ஜெபிக்கும்படி ஸ்மித் பிகில்ஸ்வொர்த் என்ற தேவ ஊழியர் சென்றார். மிகவும் மோசமான நிலையில் இருந்த அவள் தலையில் கை வைத்து அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே ஊழியர் ஸ்மித் அவர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக போய்விட்டது. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே உயிர் பிரிவதை காணவா நான் இத்தனை மைல்கள் கடந்து வந்தேன் என்று வேதனைப்பட்டார். மறுகணம் அவர் தன்னையும் அறியாமல், என் தேவன் வல்லமையுள்ளவர், அவர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவர், இப்பொழுதும் எனக்கு வெற்றி தர வல்லவர் என்று உரக்க கூறினார். அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. அருகில் இருந்த ஜன்னலுக்கு அப்பால் இருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசமாய் கடந்து வந்தது. அதிலிருந்து புறப்பட்டு வந்த கணக்கற்ற கருணை கதிர்கள் மரித்து போன அந்த சடலத்தின் மேல் பாய்ந்தன. அவள் உயிர் பிழைத்தாள். மேலும் அதிசயம் என்னவென்றால், அவளது 2 நுரையீரல்களும் 100க்கு 100 குணமடைந்திருந்தன. ஆம், நம் தேவன் அற்புதங்களை செய்தவர், இன்றும் செய்ய வல்லவர். என கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இயேசு ஊழியம் செய்த நாட்களில் தலைவன் ஒருவன் இயேசுவிடம் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுது தான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். இயேசு தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக ஜனங்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். ஆம், மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பியவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லுகிறார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா இதோ நம் தேவன் தம் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவர் வல்லமையில் பெருத்தவர். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவன் நம் தேவன். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று. எனவே அவருடைய சத்துவத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.